CSS அனிமேஷன் ப்ராஜெக்ட் 100 days 100 ப்ராஜெக்ட்ல இப்போ நான் பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து 9th ப்ராஜெக்ட், ஒரு அனிமேட்டட் பார்டர் பட்டன். இப்போ இதில் பாருங்க, ஒரு பட்டன் நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த பட்டனுக்கு நான் ஒரு சிம்பிள் அனிமேஷன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் மவுஸ் கர்சர் மேலே கொண்டு போகும்போது பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த மாதிரி எனக்கு அனிமேட் ஆகுது. ஒன்ஸ் எனக்கு மவுஸ் நான் வெளியே வந்த உடனே பாருங்க, எனக்கு அந்த அனிமேஷன் ஸ்டாப் ஆகுது. மறுபடியும் கர்சர் உள்ளே கொண்டு போகும்போது அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி அனிமேஷன் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது பட்டனுக்கு மட்டும் கிடையாது. இந்த அனிமேஷன் ஃபார்மேட்டை நீங்கள் ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இல்லை ஏதாவது ஒரு டிவ், அந்த டிவ்வுக்கு பார்டர் அனிமேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை ஸ்மூத்தாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கோட் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது நான் எப்படி கோட் பண்ணியிருக்கேன்னா, இதில் பாருங்கள், ஒரு பேசிக்கான ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ளே ஒரு பட்டன், அதுக்குள்ளே ஒரு பார்டர். இந்த பார்டர் தான் உங்களுக்கு அனிமேட் ஆகுது, இந்த கண்டெய்னருக்குள்ளே அனிமேட் ஆகுது. சென்டராக இந்த பட்டன் இருக்குது. இது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எப்படி போடணும்னு காட்டுறேன். நான் ஏன் இதுக்கு முன்னாலே காட்டுறேன்னா, நீங்கள் இந்த டிசைனை வந்து ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது ஒரு கண்டெய்னருக்கோ ஏதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கோ இல்லை ஏதாவது ஒரு டிவ்வுக்கோ நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். அந்த இதோட ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கும். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். இந்த வீடியோவில் நான் போட்டிருக்க இந்த அனிமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் நான் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக நான் போட்டிருப்பேன். இதை சிங்கிள் லைனில் போடலாம். இது உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி அனிமேஷன் ப்ராப்பர்ட்டியை சிங்கிள் லைனில் நான் போட்டிருக்கேன். சரி, இந்த கோட் எப்படி பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டிசைனுக்காக நான் ஒரு HTML டெம்ப்ளேட் போட்டிருக்கேன். அண்ட் தென் ஒரு ஸ்டைல் ஷீட் வச்சுருக்கேன். இந்த ஸ்டைல் ஷீட்டில் கூகுள் ஃபாண்ட்ஸ் போட்டிருக்கேன் அண்ட் பேசிக் CSS ரீசெட் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டைல் ஷீட்டை மூலம் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டைல் CSS ஃபோல்டருக்குள்ளே style.css அப்படின்ற இந்த ஃபைல் நான் வச்சுருக்கேன். ஸோ என்னோட இண்டெக்ஸ் ஃபைலில் போகிறேன். இங்கே லிங்க் டேக்ல CSS ஃபோல்டருக்குள்ளே style.css அப்படிங்கிறத லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனில் நம்ம பட்டனுக்கு ஸ்டைலிங் பண்ணுறதுனால நான் பேசிக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெயின் டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதில் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு டிவ் ஒன்று கொடுத்துட்றேன். இப்போ அந்த அனிமேஷன் எனக்கு சுற்றியும் பார்டர் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த பார்டருக்கு பார்டர் அப்படின்ற இன்னொரு டிவ் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்டருக்கான ஸ்டைலிங் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட CSS ஃபைல் எடுத்துக்கோங்க. பாடி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். பாடியில் ஹைட் அண்ட் வித் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து 100% வியூ போர்ட் ஹைட்டு, வித் வந்து 100% வியூ போர்ட் வித் நான் கொடுத்துக்கிறேன். இது நீங்கள் சென்டர் வர வைக்கிறதுக்காக டிஸ்பிளே கிரிட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த கண்டெய்னருக்கான ஸ்டைலிங் பண்ண நமக்கு வந்து அந்த ஐடியாஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், கண்டெய்னர் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த கண்டெய்னருக்கு 200 பிக்சல்ஸுக்கு ஹைட் வந்து 80 பிக்சல்ஸ் நான் வைக்கிறேன். 200க்கு 80 அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. நான் பேக்ரவுண்ட் கலர் இது பை டிஃபால்ட்டாக நான் வந்து ஒயிட் அப்படிங்கிறத நான் செட் பண்ணுறேன். இன்கேஸ் இதுக்கு நீங்கள் ஷேடோஸ் கொடுக்குறதா இருந்தால் ஷேடோஸ் கொடுங்க. நான் வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து ஒரு பேசிக் ஷேடோ ஒன்று கொடுத்துருக்கேன். இது நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி இந்த ஷேடோ ஒன்று போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேடோவோட நமக்கு கண்டெய்னர் வந்துருச்சு. இதை சென்டர் வர வைக்கிறதுக்காக நான் இதில் டிஸ்பிளே கிரிட்னு கொடுக்குறேன். அண்ட் தென் பிளேஸ் ஐட்டம் சென்டர்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் சென்டரில் வந்துடும். நான் வேணால் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 200% ஜூமில் வச்சுருக்கேன். நைஸ். இப்போ இந்த கண்டெய்னர் நான் வந்து பார்டர் ரேடியஸ் கொடுத்து இது 100 பிக்சல்ஸ்க்கு பார்டர் ரேடியஸ் நான் கொடுக்குறேன். பாருங்கள், கொடுத்தோடனே பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வந்துருச்சு. இதில் நான் இதுக்குள்ளே இருக்கிற இந்த பார்டரை நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்டரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த பார்டருக்கு ஹைட் அண்ட் வித் கொடுக்கலாம். ஹைட் வந்து ஒரு 40 பிக்சல்ஸ், வித் ஒரு 200 பிக்சல்ஸ் நான் கொடுக்குறேன். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் ஏதோ ஒரு கலர் கொடுங்க. நான் லீனியர் கிரேடியண்ட்டில் வந்து 45 டிகிரியில் 2 கலர்ஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இது அனிமேட் பண்ணுறதா இருந்தால் இந்த அனிமேஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுங்க. நான் அனிமேஷன் நேம் வந்து ரொட்டேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ ரொட்டேட் கொடுத்தோன்னா அந்த ரொட்டேட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸை நான் வந்து கீ ஃப்ரேமில் நான் எழுதிக்கிறேன். இதில் ஐடென்டிஃபையர் நேம் வந்து ரொட்டேட். ஃப்ரம் 0 டிகிரியில் எனக்கு ஆரம்பிக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேட் 0 டிகிரி டு 360 டிகிரி எனக்கு ரொட்டேட் ஆகணும். அப்போ தான் ஒரு ஃபுல் ரவுண்டு. டு ட்ரான்ஸ்ஃபார்ம் 360 டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். சரி, அனிமேஷன் கொடுத்தாச்சு. இந்த அனிமேஷன் எவ்வளோ டியூரேஷன் ஒர்க் ஆகணும்? 2 செகண்ட் ஒர்க் ஆனால் போதும். ஸோ அனிமேஷன் டியூரேஷன் 2 செகண்ட் கொடுத்தீங்கன்னா 2 செகண்டில் எனக்கு எத்தனை ரொட்டேஷன் அடிக்கணுமோ அத்தனை ரொட்டேஷன் உங்களுக்கு அடிச்சிருச்சு. சரி, எனக்கு இது ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அனிமேஷன் இட்ரேஷன் கவுண்ட் நீங்கள் இன்ஃபனைட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க.
பாருங்க இது ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். எவ்ரி 2 செகண்ட்ஸ் உங்களுக்கு ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது கொஞ்சம் ஸ்மூத்தா நம்ம பண்றதா இருந்தா அனிமேஷனோட டைமிங் ஃபங்க்ஷன் லீனியர் கொடுங்க, உங்களுக்கு ஸ்மூத்தா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுல பாருங்க இது ஓவர்ஃப்ளோ வந்து நான் ஹிடன் பண்ணிடுறேன். இந்த கண்டெய்னருக்கு வெளியே எதுவும் வரக்கூடாது. அதனால இதுக்கு நான் ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ள மட்டும் இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபைன். இப்போ நம்ம பட்டன் உள்ள நம்ம வச்சுக்கலாம். பட்டன் நான் வந்து பாருங்க அந்த பார்டர் கிட்டையே கிளிக் மீ அப்படின்ற ஒரு பட்டன் ஒன்று வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பட்டனுக்கான பேசிக் ஸ்டைலிங் மட்டும் நம்ம பண்ணிடலாம். ஸோ பட்டன் பொறுத்த வரைக்கும் இது நான் பொசிஷன் அப்சல்யூட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். அண்ட் தென் இது யாருக்கு ரிலேட்டிவ்னா என்னோட கண்டெய்னருக்கு ரிலேட்டிவ். ஸோ அதனால பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. இது வந்து பட்டன் எனக்கு சென்டருக்கு வரணும். அதனால டாப் 50%, லெஃப்ட் 50%, டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட்டில் -50 -15 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் வந்துடும். இதுக்கு வித் அண்ட் ஹைட் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கண்டெய்னரோட 10 பிக்சல்ஸ், ஹைட்டில் 10 பிக்சல்ஸ், வித்தில் 10 பிக்சல்ஸ் கம்மியாக வித் 190 ஹைட் 80 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க வித் 190 ஹைட் 80 கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. சேம் அதே மாதிரி பார்டர் ரேடியஸ் நான் இதில் கொடுத்துக்கிறேன். சுற்றியும் பாருங்க எனக்கு பார்டர் வந்துடும். அண்ட் தென் இந்த பார்டர் எனக்கு வேண்டாம். இந்த பார்டர் ரேடியஸ் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டார்க் பார்டர் எனக்கு வேண்டாம். அதை பார்டர் நன் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். அண்ட் தென் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் நம்ம செட் பண்ணிக்கலாம். பாருங்க பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் செட் ஆகிட்டு நமக்கு அட்ராக்டிவான பட்டன் அனிமேஷன் வந்துட்டுருக்கு. இதில் எனக்கு ஃபாண்ட் சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 25 பிக்சல்ஸ்க்கு நம்ம ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அனிமேஷன் நான் மவுஸ் மேலே கொண்டு போனால் மட்டும்தான் ஒர்க் ஆகணும், இல்லைனா அனிமேஷன் வரக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த அனிமேஷன் பிளே ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுங்கள். அனிமேட் ஆகாத அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிட்டேன். எப்போ எனக்கு அனிமேட் ஆகணும்? எனக்கு இந்த பட்டனுக்கு மேலே போகும்போது தான், தட் இஸ் இந்த கண்டெய்னருக்கு மேலே போகும்போது அனிமேட் ஆகணும். அப்போ நீங்கள் கண்டெய்னரை செலக்ட் பண்ணுங்கள். கண்டெய்னர் அண்ட் தென் ஒரு கோலன் போட்டு ஹோவர் அப்படிங்கிறத கொடுங்க. அதில் டாட் பார்டர். இது ஹோவர் ஆகும்போது இந்த பார்டர் அனிமேஷன் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். அப்போ அனிமேஷன் பாஸ் ஸ்டேட்டை நான் பாஸ்ன்னு பண்ணியிருக்கேன். அதை வந்து பிளே ஸ்டேட்டை வந்து நான் ரன்னிங் அப்படிங்கிறத மாற்றிக்கிறேன். இது எப்போ ரன்னிங் ஆகும்? நீங்கள் மவுஸ் மேலே கொண்டு போகும்போது தான் உங்களுக்கு ரன்னிங் ஆகும். வேணா இந்த கர்சர்லாம் கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கண்டெய்னருக்குள்ளே வரும்போதே எனக்கு கர்சர் வந்து பாயிண்டரை நான் மாற்றிக்கிறேன். கர்சர் வந்து பாயிண்டர். பாருங்கள் ரொம்ப நீட்டாக பாருங்கள் இந்த அனிமேஷன் வந்துருச்சு. மவுஸ் வெளியே போனால் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். மறுபடியும் மவுஸ் உள்ளே கொண்டு போகும்போது அந்த ரொட்டேஷன் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். வெளியே போகும்போது ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ரொட்டேட்டிங் அனிமேஷன் ரொம்ப சூப்பராக இந்த பட்டனுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்கள் டிசைனில் இதை நீங்கள் அழகாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது பட்டன் மட்டும் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்ம் டிசைன் நீங்கள் பண்ணாலும் அந்த ஃபார்ம் டிசைனுக்கு இது ரொம்ப நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்.